نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا وقال النبي صلى الله عليه وسلم الدنيا متاع وخير متاع الدنيا المرأة الصالحة கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இறுதி வாரத்தை நாம் அடைந்து விட்டோம். திருமறையும் நிறைவடையக்கூடிய தருணத்தை நெருங்கிவிட்டது. தராவீஹுடைய தொழுகையில் குர்ஆனுடைய கடைசி பகுதிகள் வந்துவிட்டது. அல்லாஹ் இந்த திருமறையில் எவ்வளவு சட்டங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எல்லா சட்டங்களிலும் குர்ஆனுடைய அந்த கட்டளைகளை நாம் மீறிக்கொண்டுதான் இருக்கிறோம். பல்வேறு சட்டங்கள், குர்ஆனுடைய சட்டங்கள் மதிக்கப்படுவது கிடையாது. குர்ஆனுடைய சட்டங்கள் முற்றிலுமாக கைவிடப்பட்டதுன்னு சொல்லலாம். நாம் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு வாரிசுரிமை சட்டத்திற்கோ தலாக்குடைய சட்டத்திற்கோ எதிராக ஏதாவது ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் போராடுகிறோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அது பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ எல்லாம் போராடுறோம். ஆனால் குர்ஆனுடைய சட்டத்தை நாமே மதிக்காமல் புறக்கணிக்கிறோமே, அதற்கு யார் போராடுவது? அந்த அரசாங்கம் செஞ்சால் நம்ம போராடுறோம், எதிர்ப்பு காட்டுறோம். குர்ஆனுடைய சட்டங்களை நாம் மதிக்காம எத்தனை சட்டங்களை நாம் கீழே போட்டு மிதிக்கிறோம். அதை நாம் தராவீஹுடைய பயான்களிலும் பல விஷயங்களை சொன்னோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இரவுல ஓதப்படுகிற ஒரு சூரா அத்தலாக், விவாகரத்து என்ற பெயரில் ஒரு சூறா. அதில் 12 ஆயத்துகள் இருக்கிறது. மொத்தமாக அதனுடைய வரிகள் எத்தனை? ஒரு 28 வரிகள் இருக்குது. இந்த 12 ஆயத்துகள் கொண்ட இந்த சூறாவில் தலாக்கு சம்பந்தமாக அல்லாஹ் 15 சட்டங்களை சொல்கிறான். 15 சட்டங்கள்ங்க. இந்த 15 சட்டங்களில் 1-2 தவிர்த்து மீதி அனைத்தையும் நாம் யாருமே மதிப்பது கிடையாது. இதில் ஓரளவுக்கு மார்க்கம் தெரிஞ்சவங்க, மார்க்க பின்பற்றக்கூடிய தோற்றத்தில் இருப்பவர்கள், மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று நீங்கள் யாரை பார்த்தாலும் இந்த 15 சட்டத்தை நாம் மதிக்கிறதே கிடையாது, இல்லையா? அப்போ அரசாங்கம் அதை செய்யுது இதை செய்யுதுன்னு புலம்புறோம். இந்த சூறாவை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த சூறா ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா, நபியே பெண்களை தலாக் சொல்ல வேண்டியது வந்தால். அப்போ தலாக்குங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, அல்லது ரமதானில் இதை பேசணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அதெல்லாம் உம்மத்திற்கு சேர்ப்பிக்கப்பட்டு தானே ஆக வேண்டும். அப்போ இந்த சின்ன சூறால 15 சட்டங்க. அந்த சட்டங்கள் 15 சொன்னாலே இன்னைக்கு ஜும்மா பயான் முடிஞ்சு போயிடும், இல்லையா? அதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது என்பதை நான் பின்னால் குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, நிக்காஹு, தலாக்கு, இவைகளில் அல்லாஹ் சொல்கிற சட்டத்தை பின்பற்றணும். குர்ஆன் சொல்லும் மோமின்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டார். ஒரு விவகாரம், ஏதோ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கப்பட்டால் காலு சமிஅனா வ அதானா, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்வான். இப்போ நாம் குர்ஆனுடைய எத்தனை சட்டங்களை அலட்சியம் செய்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற வசியத்துடைய ஆயத்து, குர்ஆனில் இருக்கிற பெரிய ஆயத்துகள் அது ஒரு வசனம். ஒரு பயணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், திடீர்னு மரணம் வந்துருச்சு, அதனால தான் தனியாக பயணம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
தனியாக ஒருவன் பயணம் செய்தால் அவன் ஒரு ஷைத்தான், 2 பேராக பயணம் செஞ்சா 2 ஷைத்தான், 3 பேரா போனாதான் அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு குழுன்னு சொன்னாங்க. ஏங்க 3 பேரா போகணும்? 3 பேரா போனாதான் ஒரு ஆளுக்கு மௌத்துடைய சூழ்நிலை வந்தா அவர் ஏதாவது வசியத்து செய்யறதுக்கு 2 பேரை சாட்சியாக்கலாமா? அல்லாஹ் இதை அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றான்னு சொன்னா, இப்போ ரப்பு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம இந்த மாதிரி சட்டத்தை கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. திடீர் மொத்தம் வந்துடுது. அப்போ 2 பேர் பக்கத்தில் வச்சு, எப்பா எனக்கு என்னென்ன கடன் இருக்கு, என்னென்ன கடமைகள் இருக்குது, என்னென்ன சொத்து இருக்குது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்க 2 பேரை சாட்சியாக்கி வசியத் பண்றேன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத். நீங்க பயணத்துல மௌத்தாக வேண்டியது வந்தா 2 பேரை இப்படி சாட்சியாக்குங்க. அந்த 2 பேர் எப்படி சாட்சி சொல்லணும்? அவங்க பொய் சொல்லிட்டா என்ன செய்யறது? அதெல்லாம் அடுத்த 2 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நம்ம என்ன, குர்ஆனுங்கிறது வெறும் தொழுகை மட்டுமா சொல்லுது? திருக்குர்ஆன்ங்கிறது வெறும் நோன்பை மட்டுமா சொல்லுகிறது? இந்த வணக்கத்துல மட்டுமே நம்ம அதுல நம்மள்ட்ட 1000 ஓட்டம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல மட்டுமே கவனம் செலுத்துகிற நாமோ பாகப்பிரிவினையே கண்டுக்கிறது இல்லை, வசியத்தை கண்டுக்கிறது இல்லை, வக்ஃபு சட்டத்தை மதிக்கிறது இல்லை, நிக்காஹ் தலாக்குடைய சட்டங்களை மதிக்கிறது இல்லை. அரசாங்கம் கொண்டு வந்தா நாம ஆய்வின் சத்தம் வரும். அருமையானவர்களே, எனவே நான் இன்றைக்கு அதை பற்றித்தான் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் ஒப்பந்தங்கள்ல ரொம்ப புனிதமான ஒப்பந்தமாக ஆக்கியிருக்கிற ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தம். உலகத்தில் எத்தனையோ ஒப்பந்தம் நடக்குது. 2 மனிதர்களுக்கு மத்தியில, 2 பிரிவினருக்கு இடையில எத்தனையோ ஒப்பந்தங்கள் நடக்குது இல்லையா? வியாபார ஒப்பந்தமா இருக்கலாம், கடன் ஒப்பந்தமா இருக்கலாம், அடமான ஒப்பந்தமா இருக்கலாம், எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்குது. ஒப்பந்தங்கள்ல தூய்மையான ஒரு ஒப்பந்தம் எதுங்க? திருமணங்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகிற ஒப்பந்தம் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒப்பந்தத்தை மீசாகன் கலீதா, ஒரு உறுதியான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். இது ஒரு அழகான ஒப்பந்தம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி ஹஜ்ஜினுடைய அந்த பிரசங்கம் பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னால விடைபெறுகிற நேரத்தில் செய்கிற பிரசங்கம் அது. அந்த பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திருமண உறவு, கணவன் மனைவிங்கிற உறவு பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. பெண்கள்கிட்ட அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய கட்டளையோடு நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு ஹலாலாக்கி கொண்டீர்கள் என்று பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. அருமையானவர்களே, திருமண வாழ்வு என்பது ஒரு அழகான வாழ்வு. முடிந்தவரை அது முறியக்கூடாது, அது அப்படியே தொடரணும். அது என்னங்க, தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னால மார்க்கம் எத்தனை அழகான வழிகாட்டுதல் செய்கிறது. அதாவது ஒரு உறவு பிரியாமல் இருப்பதற்கு எல்லா வழிகாட்டுதலும் மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு தந்திருக்கிறது. முதல்ல என்ன, கண்டிப்பாக திருமணம் செய்ய போகிற ஆண் பெண் பார்த்து கொள்வது. இது ஷரியத்து சொல்லுது. ஷரியத்து சொல்லுகிற சட்டத்தை நாம் கேலியோ அல்லது அது எப்படிங்க முடியும் என்றெல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்கன்னா அது நன்மையாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த பார்ப்பது எப்படி, அதுக்கு மார்க்கத்தில் முறை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு சஹாபி நான் திருமணம் செய்ய போகிறேன் இந்த பெண்ணை அப்படின்னு சொன்னாலும் முதல் கேள்வி கேட்பாங்க, அந்த பெண்ணை பார்த்து விட்டாயான்னு தான் கேட்பாங்க. இந்த பெண்ணை பார்த்துட்டியா நீ? அவ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. ஜாபீர் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், ஒரு அன்சாரி பெண்ணை மனம் முடிக்க போறேன், அந்த பெண்ணை பார்த்தியான்னு கேட்டான். இந்த பெண்ணை பார்த்தாய்? ஆமா நான் பார்த்தேன். முகீரத்து இப்னு ஷுஅபா சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நான் இந்த பெண்ணை மனம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன், அந்த பெண்ணை பார்த்து கொண்டீரா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கொள். பின்னால இந்த பெண் அழகா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவளை தலாக் சொல்லிடாத, பார்த்துக்க, உனக்கு நல்ல பிடிக்குதா என்று அந்த பெண்ணை பார்த்து உன் மனதுக்கு விருப்பமான பிறகு நிக்கா செய். ஏன்னா குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு பிடித்த பெண்களை நிக்கா செய்யுங்க. பிடித்த பெண்கள் எப்படிங்க தெரியும்? பார்த்தா தானே தெரியும். அப்ப அல்லாஹ் பின்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலத்துல ஒரு பெண் அழகா இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்கள் தலாக்கு சொல்கிற நிலை அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஆண் தலாக் சொல்லிடுவான், பொம்பளை அழகா இல்லைனா. நான் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் எப்படி இருந்தாலும் வாழ்வாங்க, கணவனுடைய அழகை பொருட்படுத்த மாட்டாங்க. அது அந்த காலம்.
ஆனால் நாம் வாழுகிற காலம் இருக்குது, இப்போ தலைகீழாக இருக்குது. கணவன் அழகா இல்லைன்னு விவாகரத்து கேட்குற பெண்கள் தான் இப்போ அதிகம். அதனால் இந்த காலத்தில் ஆணும் பெண்ணை பார்த்து கொள்ளணும். அந்த பெண்ணுக்கும் இதுதான் மாப்பிள்ளை, நல்லா பாருமா. ஏன்னா இன்னைக்குள்ள உலகம், இன்றைக்குள்ள இந்த சோசியல் மீடியா, அதன் மூலமாக பரவுகிற ஃபித்னாக்கள், ஒவ்வொரு பெண்ணும் தனக்குத்தானே ஒரு கற்பனை வச்சிருக்கிறார், தனக்கு வரப்போகிற கணவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அதனால உள்ளுக்குள்ள அவ பல ஆசைகளை பூட்டி வச்சிருக்கிறா. இந்த நிலையில நீங்க அந்த பையன் யாருன்னு தெரிவிக்காம கல்யாணம் பண்ணி எத்தனை பிரச்சனைகள், கணவன் பிடிக்கல, வர எந்த காரணமும் கிடையாது. அதனால மார்க்க அழகா சொல்லுது, முதலே 2 பேரும் பாருங்க, கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவர் என்னங்க திருமணம் செய்ய போகிற அந்த இருவரும் பார்த்து கொள்ளட்டும். அதனால எந்த ஃபித்னாவும் வராது. மார்க்கம் சொல்லக்கூடிய அனுமதித்த எந்த விஷயத்தினாலையும் குழப்பங்கிறது வராதுங்க. அவ நிக்காஹுக்கு முன்னால பார்க்குமாறு சொல்லுது. 2வது திருமண வாழ்க்கை, 2 பேரும் நிக்காஹ் செஞ்சுட்டாங்க. திருமணத்திற்கு முன்னால எத்தனையோ சுன்னத்துகள் இருக்குது. ஒரு பெண்ணை எப்படி, பெண் பேசுகிற நிகழ்வு எப்படி இருக்கணும், ஒரு பையனுக்கு இந்த பொண்ணுன்னு முடிவு செய்யறதாக இருந்தா அதுல மார்க்க அழகான வழிமுறைகள் வைத்திருக்கு. நம்ம அதுக்குள்ள போனா சட்டம் பூரா அதிலே போயிடும். சரி, அந்த முறைகளை பேணி என்னங்க, ஒரு பெண்ணுடைய சம்மதம், ஆணுடைய சம்மதம், அதை முதல்ல தெளிவாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னாங்க. ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளர் பெண்ணுடைய சம்மதம் கேட்காமல் திருமணம் செய்து வைத்து விட்டால் அந்த திருமணத்தை முறிக்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. அந்த பெண்ணிடமே கேட்கலங்க, கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பெண்ணுடைய உரிமை இருக்குது, அவர் நினைச்சா முறிச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹன்சாங்கிற ஒரு பெண்மணி வந்து, என் தந்தை ஒரு பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, ஏன்ட கேட்கலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ விரும்பினால் உன் தந்தையினுடைய கல்யாணத்தை ஏற்றுக்கலாம், விரும்பினால் நீ என்ன செய்யலாம், அந்த கல்யாணத்தை முறிக்கலான்னு சொன்னாங்க. இப்போ மார்க்க அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. முதல்ல நல்ல உறுதியாக ஓகேங்க சம்மதம் கேட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்மதம் கேட்கறதுல கூட ஏற்கனவே கல்யாணமே ஆகாத கன்னிப்பெண்ணா இருந்தா அவள்கிட்ட எப்படி சம்மதம் கேட்கணும், ஒரு விதவை பெண் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவனை பிரிஞ்சுட்டாங்க, கணவர் இறந்துட்டாங்க, அவளுக்கு மறுமணம் நடக்க போகுது, அவள்கிட்ட எப்படி சம்மதம் கேட்கணும், 2 சம்மதத்தையும் பிரிச்சாங்க. கன்னிப்பெண் வெக்க சுபாவம் உடையவள், அவள்கிட்ட சம்மதம் கேட்கும் போது அவள் வெளிப்படையா எனக்கு முழு திருப்தின்னு சொல்லணுங்கிற தேவை இல்லை. அவள் அமைதியா இருக்கிறா, ஒரு லேசான சிரிப்பு சிரிக்கிறா, அவளுடைய முக தோற்றத்தில் தெரியுது, சரி கல்யாணத்தில் சம்மதம் தான் போல் தருது அப்படிங்கிறது அவளுடைய செயல்களில் தெரிஞ்சா போதும், அதை சம்மதமா எடுத்துக்கலாம். ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆகி விதவையா இருக்கிற பெண்ணா இருந்தா அவள் வாய் விட்டு சொல்லணுமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு, இந்த பையன் எனக்கு பிடித்தவர் தான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்ப அந்த அனுமதியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்ணிடம் எப்படி அனுமதி கேட்கணும், ஒரு விதவை பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைத்தா அங்க எப்படி அனுமதி கேட்கணும், இதெல்லாம் எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க பாருங்க. அப்ப இதுல கவனம் செலுத்தும், அதுவும் இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் படித்த பெண்களாக இருந்தால், இன்னைக்கு படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் என்றெல்லாம் வித்தியாசம் இல்லை. ஏன்னா எல்லா பெண்கள் கையிலையும் சீரழிக்கிற இந்த போன் இருக்கிறதுனால எல்லா பெண்ணுக்குள்ளையும் பல்வேறு கற்பனைகளோடு இருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்லுமா, பிடிக்கலன்னா மனமேடையில கேவலப்படுத்திடாத. ஏன்னா அப்படிலாம் நடக்குதா இல்லையா, கல்யாணம் வரைக்கும் வந்து ஓடி போறதெல்லாம் நடக்குது. மார்க்கம் எச்சரிக்கையாக முதல்ல இதெல்லாம் கவனமா முழு சம்மதம் கேளுங்க. நிக்காக நடக்கிற அன்னைக்கு கூட ஒரு பெண்ணிடத்துல எப்படி சம்மதம் கேட்கணும் அதெல்லாம் நம்ம செய்யறோமா எனக்கு தெரியல. எப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கும், வெளிப்படையா அழகான முறையில் இந்த பையன்தாமா உனக்கு நீ திருப்தி தானே, எல்லாம் உனக்கு ஓகே தானா என்று கேட்டு விட்டு தான் நிக்காக முதல்ல நடக்கணும். நிக்காஹுடைய ஈஜாப் கபூலுடைய பல சட்டங்கள் இருக்குது. சொன்னா அந்த சட்டத்துக்குள்ள நான் முழுசா வரல. நிக்காஹ் ஆன பிறகு வாழ்க்கைங்கிறது என்ன என்ற ஒரு புரிதலை கொடுக்கணும். நான் பல முறை அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நிக்காஹ் ஆன பிறகு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது முதல்ல புரிந்து கொள்ளணும், தாம்பத்தியம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. இருவருக்கு இடையிலான மகிழ்ச்சி என்பது இரவில் இருட்டில் நடப்பது மட்டும் அல்ல. இதை முதல்ல புரியணும். கணவனும் மனைவி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அன்பாகத்தான் இருக்கணும். ஹதீஸ் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லுவாங்க, துலாஇபுஹா, மனைவியோடு விளையாடணும். யாரு இல்லையா, மனைவியோடு அன்பாக விளையாடணும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே மனைவியோடு ஓட்டப்பந்தயம் நடத்துறாங்களே, கணவன் மனைவியும் சேர்ந்து ஓடுவது கண்ணிய குறைவான செயலா என்ன? கணவனும்
மனைவியும் சேர்ந்து ஓடுவது கண்ணிய குறைவான செயல் இல்லை. ஓடுறாங்க, விளையாடு சொன்னாங்க. எல்லா பொழுதுபோக்குமே வீணானது தான். பொழுதுபோக்குன்னு மார்க்கத்தில் ஒன்று இல்லை, வீணானது தான். ஆனால் அந்த பொழுதுபோக்கில் ஒரு 3 விஷயத்திற்கு மட்டும்தான் நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று, குதிரை ஏற்ற பயிற்சி, அது அந்த காலத்தில் போருக்கு தேவை. அம்பெய்து பயிற்சி பெறுவது அந்த காலத்தில் போருக்கு தேவை. இது பொழுதுபோக்கா இருந்தாலும் நன்மை இருக்குது. 3வது என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் விளையாடுவது. உங்க பார்வையில் அது விளையாட்டு, ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அது வணக்கம். அப்ப இதெல்லாம் இருக்கணுங்க. மனைவிட்ட விளையாடணும். சும்மா சாப்பிடும்போது அவ்வப்போது மனைவி வாயில உணவு கவலத்தை வைக்கணும் சொன்னாங்க. உன் மனைவியினுடைய வாயில் உணவை ஊட்டி விடுவது கூட வணக்கம் என்ன சொல்லப்படும். தாம்பத்தியம் மட்டுமே இந்த வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் காலையிலிருந்து இருந்தா அந்த உறவு அல்லாஹ் சொல்ற மாதிரி மவத்தத் வரஹ்மத், அது அருளா இருக்கும், அவங்களுக்கு இடையில அன்பாக இருக்கும்னு சொல்றான் இல்லையா. நபிஸல்லாம் சொல்லுவாங்க விளையாடுப்பான்னு சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அவங்க குடும்பத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும், அந்த 2 பேருமே ஜோடி 2 பேருமே அன்னை ஆயிஷாவுடைய உறவு முறை தான். மொத்த மாலிக்கிலேருந்து ஹதீஸ் வருதுங்க, உறவு முறை தான். கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னை ஆயிஷா கேள்விப்படுறாங்க, அந்த பையன் கல்யாணம் ஆன பிறகும் நஃபிலான நோன்பா வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா கல்யாணமான புதுசில் எதுக்கு நஃபில் நோன்பு வைக்கிறான்? அந்த 2 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னான். அந்த 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்றாங்க. யார்? ஆயிஷா அவங்க. வந்தாங்க. பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணை விட்டு அப்படி தள்ளியே நிற்கிறாரு. இப்போ கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் ஆயிருக்குது, உன் மனைவிக்கு பக்கத்தில் போய் நில்லு, உன் மனைவியை முத்தம் கொடு. முத்தம் கொடுனா எல்லாரும் முன்னாலையும் கொடுக்க சொல்றாங்கன்னு அர்த்தமா? இல்லை, புதுசில் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த இடைவெளி எதற்கு? இல்லை, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு வச்சாலும் பரவாயில்லை, மனைவி முத்தமிடு, மனைவியை முத்தமிடு. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் கவனிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ருங்கிற ஒரு சஹாபி, அவருக்கு இப்படிதான் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன புதுசுல பார்த்தா அவர் மனைவி முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. நபிஸல்லாம் கேள்விப்படுறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இருக்கிறார் இல்லையா, கல்யாணம் ஆனாலும் மனைவியினுடைய தேவைகளை விட வணக்கத்திலேயே தான் இருக்கிறாருன்னு சொல்லி நபிஸல்லாம் கூப்பிடுறாங்க. என்னப்பா நீ ராத்திரியெல்லாம் நின்று வணங்குறியாமே? ஆமா யா ரசூலல்லாஹ். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறியாமே? ஆமா. இதெல்லாம் நமக்கு இல்லை, நம்மள இந்த மாதிரி ஹதீஸை நம்ம எடுத்துக்க கூடாது. அவர் குர்ஆன் ஓதவும் நோன்பு வைக்கவுமா தான் இருக்கிறார். ஆமா யா ரசூலல்லாஹ். நோன்பு மாசத்துல 3 நாள் வை போதும், மாசத்துல 3 நாள் வச்சுக்க. இல்லை இல்லை, எனக்கு அதை விட சக்தி இருக்குது. சரி 2 நாள் விடு, 1 நாள் வை. இல்லை, எனக்கு அதை விட சக்தி இருக்குது. அவருக்கு படிப்படியாக குறைக்கிறாங்க. ஹதீஸ் 2-3 விதமாக வருது. கடைசியாக சொல்றாங்க, அப்படியா உனக்கு நோன்பு வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு வையப்பா. அவர் வாழ்நாள் முழுக்க 1 நாள் நோன்பு 1 நாள் விடுவார், 1 நாள் நோன்பு 1 நாள் விடுவார். அப்போ அந்த நோன்பு வை. இல்லை, நான் அதை விட சக்தி உள்ளவன், இதை விட சிறந்த நோன்பு கிடையாது, இதை விட சிறந்த நோன்பு இல்லை என்று அவரை கண்டிப்பாக சொல்லிவிட்டு குர்ஆன் எப்படி ஓதுறேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் இத்தனை நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சாரன். இல்லை கிடையாது, வரிசையாக வர்றாங்க. குர்ஆன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை முடிக்கணும்? அப்படிதான் கடைசியாக சொன்னாங்க, 3 நாளைக்குள்ள ஒரு குர்ஆனை முடி, அந்த அளவுக்கு வச்சுக்க. 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், அதுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு தான் சொன்னாங்க, முதல்ல அவருடைய வணக்கத்தை இப்படி வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, உன்னுடைய கண்ணுக்கு ஒரு உரிமை இருக்குது, உன் உடம்பை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்குது, உன்னை நீயே அழித்து கொள்ளக்கூடாது, உன்னை சந்திக்க வருகிற விருந்தாளிகளை கவனிக்கிற கடமை உனக்கு இருக்குது, உன் மனைவியை கவனித்துக் கொள்கிற கடமை உனக்கு இருக்குது என்று சொல்லிவிட்டு மனைவியினுடைய அப்ப இந்த மார்க்கம், கல்யாணமானவர்கள் கணவன் மனைவி அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கவே கூடாது. வெறுமனே இரவானா மட்டுமல்ல, அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் ஒருவர் மற்றவர். பாருங்க, சில ஹதீஸுகளை சில பேர் தப்பா பார்த்தான், ஆனா அதெல்லாம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உது செஞ்சுட்டு பள்ளிக்கு வரும்போது மனைவியை முத்தமிடுவார்கள் இருக்குது. இது என்ன காமத்தில் நடக்கிறதா என்ன? எல்லாம் பாதுகாக்கணும். நமக்கு அழகான ஒரு விஷயத்தை கற்றுத்தராங்க. பள்ளிக்கு தொலை வருவது ஆன்மீகம், அது அல்லாஹ்வுடனான உறவு. அல்லாஹ்வுடனான இந்த உறவுக்கு வரும்போதும் கூட மனைவியுடைய அன்பை மறக்க வேண்டிய தேவையில்லை. நான் பள்ளிக்கு தான் வரப்போறேன், தொழுகைக்கு தான் நான் வரப்போறேன், நான் தொழுகைக்கு உது செஞ்சுட்டு ரெடியாகி வருகிறேன், என் மனைவி முன்னால் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனைவியரை முத்தமிடுவார்கள். இதுதான் வாழ்க்கைங்கிறது. அதுதான் இப்படிலாம் இருக்கணும். இப்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனைகளே வராதுங்க. எந்த கவுன்சிலிங்கும் தேவையே கிடையாது. அந்த கணவன் மனைவிக்கு முதல்ல வீட்டில் எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கணும்.
சிரிக்கணும், விளையாடணும். ஒரு சஹாபிக்கு அதையெல்லாம் சொல்லுவாங்க. மனைவியோடு விளையாடணும்பா, மனைவியை நீ சிரிக்க வைக்கணும், அவ ஒன்ன சிரிக்க வைக்கணும். இதுதான் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. எனவே அருமையானவர்களே, இல்லறத்தில் திருமணமான பிறகு இதை கடைபிடிக்கணும். அடுத்து என்ன, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் இதெல்லாம். கல்யாணம் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேருமே குறைகளை மறைக்கணுமா, நிறைகளை சொல்லணுமா. ஒரு பெண்ணிடத்தில் அவன் கணவனை பற்றி சொல்லுன்னு சொன்னால் அவர்கிட்ட உள்ள நல்லதையா சொல்லணும், அவர்கிட்ட உள்ள குறைகளை மறைக்கணும். நீங்கள் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற நேரத்தில் உங்கள் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏம்மா உன்னுடைய கணவருடைய நல்ல விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லு, அவருடைய குறைய சொல்லாத. உங்கள் பையனுக்கு நிக்காஹ் பண்ணி வைக்கிறீங்களா, உங்கள் மகன்கிட்ட சொல்லணும், உன் மனைவியினுடைய நல்ல விஷயத்த சொல்லப்பா, கெட்ட விஷயத்த சொல்லாதேன்னு சொல்லி. காதி ஷுரைஹ்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவரை ஃபுதைல் இப்னு இயாதுன்னு ஒரு பெரிய மகான் சந்திக்கிறாங்க. ஃபுதைல் கேட்டாங்களா காதி ஷுரைஹ் இடத்துல, என்ன ஷுரைஹ் அவர்களே உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி. அவர் சொன்னார், எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, என் வீட்டில் என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் கூட கசந்ததே கிடையாதுன்னாரு. 20 வருஷம் கசப்பே வீட்டில் நடந்ததே இல்லைன்னு சொல்லி. அது எப்படிங்க அது? இப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, முதல் நாள் எனக்கு நிக்காக நடந்த முதல் நாள் என் மனைவி ஒரு அழகான மனைவி, வணக்கசாலியான மனைவி, அவளுடைய தோற்றமும் எனக்கு பிடித்தது, அவள் வந்ததும் 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதும் எனக்கு பிடித்தது, அதற்கு பிறகு அவள் என்னுடைய பேசிய பேச்சும் பிடித்தது, அவள் எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னான். அவங்க சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டு போன ஒரு பெண்ணை இப்படியா உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அம்மா கணவன்கிட்ட முதல் நாளே கேட்குதான், நீங்க யாரோ நான் யாரோ, நம்மள பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இணைச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதை எனக்கு சொல்லுங்க. இப்படி அந்த அம்மா உரை நிகழ்த்தது. அவருக்கு அவரே பெரிய அறிஞர், அந்த அம்மா உரை நிகழ்த்தது. அதில் அந்த அம்மா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க என்னுடைய அன்பான கணவராக இருக்கிறீங்க, என் குறைகளை யார்ட்டையும் சொல்லாதீங்க, என் நிறைகளை கண்டா எல்லார்ட்டையும் சொல்லுங்க. சொல்றாரு, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி போச்சு, நிறைய சொல்லுங்க, குறைய சொல்லாதீங்க. வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் இதை கடைபிடிச்சோம்னா வாழ்வே இன்பம் தாங்க. நம்ம புத்தியை குறைய பரப்புறது, நிறைய மறைக்கிறது. குறை தெரிஞ்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் டீ கடையிலையும் பேச்சா இருக்கும், கல்யாண வீட்லையும் பேச்சா இருக்கும், ஜனாதாவை தொடர்ந்து போனாலும் அதுதான் பேச்சா இருக்கும். ஆனால் நிறைய சொல்லிடவே மாட்டோம். எனக்கு அந்த அம்மாவுடைய அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதிலிருந்து அந்த அம்மாவை பற்றி நான் குறை சொன்னதில்லை, அவங்க என்னை பற்றி குறை சொன்னதில்லை. இந்த 2 விஷயமும் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால 20 வருஷம் வாழ்வுல கசப்பென்பதே கிடையாதுன்னு. அருமையானவர்களே, குடும்பத்தில் இணக்கமாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை இதுன்னு சொல்லணும். சரி, இதெல்லாம் மீறி எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி நடந்துருமா என்ன? எல்லாருக்கும் காதி ஷுரைஹ் மாதிரி ஒரு குடும்பம் அமையுமா என்ன? இருக்காதுதான். பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனையை எப்படி அணுகணும்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் ஒருத்தர் குறை சொல்ல போறார் தன்னுடைய மனைவியை பற்றி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் குரலை உயர்த்தி பேசும்போது அவர் கேட்குறாரு, உமர் அவர்களே, நான் என் மனைவியை பற்றி சொல்லலான்னு வந்தேன், உங்கள் மனைவியும் சத்தமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி. உமர் அவருக்கு அழகான வாழ்வியல் பாடம் நடத்தினாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, பாருப்பா, எல்லா வீட்லையும் எல்லா ஜோடிகளும் எப்போதுமே பிரியமாகத்தான் இருப்பது என்பது கட்டாயம் இல்லை. எப்போதுமே இருப்பாங்களா? இல்லை. இப்படியும் நடக்கும். சில நேரங்களில் நம்ம குரல் உயரும், சில நேரங்களில் அவங்க குரல் உயரும். வாழ்க்கைங்கிறது அப்படிதான்பா, இருக்க தான் செய்யும். பிரச்சனைகளை பெருசுபடுத்தக்கூடாது என்று அவருக்கு அறிவுரைகள் சொல்லி அனுப்புனாங்க. பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி கையாளணும்? குர்ஆன் 2 வகையான பிரச்சனையும் சொல்லுது. மனைவி பிரச்சனை பண்றா, கணவன் என்ன செய்யணும்? அதுவும் சூரத்துன் நிசால வருது. வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜிஅ வத்ரிபூஹுன்ன. அது என்ன சொல்றான்னு அடுத்து சொல்றேன். பிரச்சனை கணவன் மனைவி ஒழுங்கா இருக்கிறாங்க, பிரச்சனை தகராறு கணவன் பண்றான். அத அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், வைன் இம்ராஅத்துன் ஹாஃபத் மின் வாலிஹா நுஷூஸன் அவ் இஅராதன் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹா வஸ்ஸுல்ஹு கைருன். அது அங்க சொல்றான். சரி, மனைவி பிரச்சனை பண்றாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டிருக்கிறா, ஏதாவது என்னங்க உதாரித்தனமா செலவு பண்றா, பிரச்சனை அங்க இருக்குதா? அல்லாஹ் அந்த கணவனுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்றான். ஒழுங்கு நடவடிக்கை படிப்படியா முதல்ல புத்திமதி சொல்லி பாருங்க. 2வது, அவளோடு உள்ள பேச்சு தொடர்பை நிறுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்துச்சுங்க. பெருமானாருடைய மனைவிமார்கள்
அளவுக்கு அதிகமான செலவு தொகையை கேட்டாங்க. நீங்கள் தர்ற பணம்லாம் எங்களுக்கு பத்தாது, நிறைய கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மனைவியரோடு பேச மாட்டோம் போங்க சத்தியம் பண்ணிட்டாங்க. ஒரு மாத காலம் மனைவியரை விட்டு ஒதுங்கி, அந்த நேரத்தில் அவங்க குதிரையிலிருந்து விழுந்துட்டாங்க கீழே. அவங்களுடைய மூட்டு முழங்காலில் ஒரு சிராய்ப்பும் ஏற்பட்டது. அதனால அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி வீட்டில் மாடியில் ஒரு சின்ன அறை, மாடினா பெரிய வீடு அல்ல, அது சின்ன ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே போய் தனியாக போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு மாதம் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு உட்காந்துட்டாங்க. எல்லா மனைவியரும் வலிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ என்ன, மனைவியரோட பேச்சை நிறுத்துங்க. சில நேரங்களில் ரொம்ப அடம் பிடித்தால் கொஞ்ச நாட்களுக்கு அவங்களுடனான படுக்கை உறவை நிறுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சரிங்களா? கணவன் பிரச்சனை பண்ணுறாங்க, மனைவி நல்ல புள்ள பாவம், கணவன் பிரச்சனை பண்ணுறான். அல்லாஹ் சொல்கிறான், அப்போ அந்த பெண்மணி என்ன செய்யணுமா, அப்பையும் உடனே இவனை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன், இன்னைக்குள்ள பிள்ளைங்க மாதிரி பிரிச்சிருங்க, அப்படி இல்லை, அவனோடு சமாதானம் பேசணுமா. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சமாதானம், என்ன சமாதானங்க, சில விஷயங்களை விட்டு கொடு. அல்லாஹ் உஸ்ஸுலு கைர், சமாதானம் நல்லது. என்ன விட்டு கொடுக்கறது, இப்போ அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அந்த பிள்ளை யோசிச்சு பார்க்குது, ஏன் பிரச்சனை பண்ணுறான், சரி இவனுக்கு மாதம் மாதம் நமக்கு செலவுக்கு பணம் தர்றது கஷ்டமாக இருக்குதா, 15,000 ரூபா கொடுக்குறியா, 5,000 ரூபா வேண்டாம்பா 10,000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடுக்குறான், இந்த அவர் 2,000 ரூபா குறைச்சிக்க, எனக்கு 8,000 ரூபா கொடு போதும். இப்படி என்ன செய்ய, அப்போ குறைச்சா அவனுடைய கோபத்தை அவன் தனியும். அவன் எதனால எரிச்சப்படுறான், ஏன் கோவப்படுறான், அப்போ எதுல பிரச்சனை இருக்குதோ அதுல அந்த பெண்மணி விட்டு கொடுக்கணுமா. அல்லாஹ் சொல்றான், விட்டு கொடுங்க, வஸ்ஸுல்ஹு கைருன், விட்டு கொடுத்தல் ரொம்ப நல்லது. அப்போ அவனுடைய சரி இந்த பொருளாதாரம் தான் அவனுக்கு பிரச்சனை, மாசம் மாசம் உனக்கு என்னால் பணம் தர்றது கஷ்டமா இருக்குதா, அதில் கொஞ்சத்தை குறைச்சாவது அவன் கூட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு, பிரியறதை தேர்ந்தெடுக்காதீங்க. ஆக ரெண்டு தரப்புலையும் பிரச்சனை வந்தா அவன் எப்படி நடக்கணும், அந்த அம்மா எப்படி, அந்த பொண்ணு எப்படி நடக்கணும்னு சொல்றான். இதெல்லாம் மீறி பிரச்சனை ரொம்ப முத்துச்சா, சமாதானம் அவங்களுக்கு மத்தியில் ஆகாம இருக்குதா, அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் வருவான். என்ன, குடும்பத்தில் இந்த குடும்பம் அந்த குடும்பம் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாங்க. சஹாபாக்கள் காலத்தில் கணவன் மனைவி பிரச்சனைன்னு வந்தா ரெண்டு தரப்புலையும் சமாதானம் பேசுவாங்களாம். அந்த சமாதான முடிவு பெரும்பாலும் எப்படி இருந்ததுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதாகத்தான் இருந்தது. நம்ம கால பஞ்சாயத்துகள் ரெண்டு தரப்பும் வரும், அடிதடியெல்லாம் நடக்கும், கடைசியில் தலாக்காகத்தான் முடியும். இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசம். அன்றைக்கு என்னவா, ரெண்டு பேருமே சமாதானம் பேச உட்காரணுமா. பாருங்க, அந்த சமாதானத்தின் போது கணவன் குடும்பத்தில் சிலர், மனைவி குடும்பத்தில் சிலர், ஒரு நடுவர் எல்லாம் உட்காரணும். அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே சொல்லணுமா. இதெல்லாம் எந்த பஞ்சாயத்துலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா குர்ஆனுடைய பாடம், ஹதீஸுடைய பாடத்தை நாம எடுக்கிறது இல்லையே. முதல்ல ரெண்டு பேரும் சொல்லணுமா. அந்த அம்மா சொல்லணுமா, இந்த சமாதானத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளுக்கும் உட்பட்டு என்னென்ன விஷயம் நீங்க சொல்வீங்களோ அதுக்கு நான் அப்படியே கட்டுப்போறேன்னு சொல்லணுமா. அடுத்து அந்த கணவன் சொல்லணுமா, இந்த சமாதான பேச்சில் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்றீங்களோ அதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன். இந்த ரெண்டு வார்த்தையையும் அந்த கணவன் மனைவி சொல்லிவிட்டாலே அந்த பேச்சுவார்த்தை சுமூகத்தில் முடியும். ஒரு பிரச்சனை வருது, இப்னு அப்பாஸ், முஆவியா, உஸ்மான் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிடுச்சு, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள மாதிரி என்ன சொல்றீங்களோ நான் அதை மதிக்கிறேங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் என்ன இருக்குதோ அதை நான் மதிக்கிறேன். அவரை சொல்ல சொன்னாங்க, நீ சொல்லுப்பா, இது சொன்ன பிறகு தான் பேசணுமா. அவன் நான் சொல்ல மாட்டேன்னா. அப்பவே அங்க இருந்த இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இந்த திருமணம் உருப்படாது, இது தலாக்கில் தான் முடியும். ஏன்னா எப்போ அவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சட்டத்திற்கும் மதித்து நடப்பேன் என்று அவன் சொல்லலையோ இந்த பேச்சுவார்த்தை சமூகமாக முடியாதுன்ட்டான். பாருங்க, பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து அதையெல்லாம் நடத்துறவங்க இதெல்லாம் தெரிந்தால் நிச்சயமாக சமரசம் தான், கண்டிப்பாக தலாக்கே நடக்காது. அப்போ இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வாங்க. பேச்சுவார்த்தைகளை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷம். பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லையா, அடுத்த கட்டம் தான் மார்க்கம் சொல்லுகிற தலாக்கு. எனக்கு அந்த பாருங்க, அந்த தலாக்குங்கிற பேரில் அல்லாஹ் ஒரு அழகான சூறாவே வச்சிருக்கிறான். நான் அதில் நிறைய சட்டங்களை சொல்ல வேண்டும், ஆனால் இப்போவே எனக்கான நேரம் நிறைவாகி விட்டது, நேரம் முடிய போகுது. சரிங்களா? தலாக்கை பற்றி தான் நான் முழுசாக சொல்லணும்னு வந்திருந்தேன். ஏன்னா இன்னைக்கு உள்ள சட்டங்களை அறவே மதிக்காத ஒரு தன்மை இருக்குதுங்க. அறவே நம்ம அதை மதிக்க மாட்டிருக்கிறோம். இந்த தலாக்குக்கு முன்னால் நான் இன்னொன்னையும் சொல்லிக்கொள்கிறேன்.
நாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் உன்னை தலாக் சொல்லிட்டேன், இந்த கணவன் சொல்கிறது இது தலாக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். சில நேரங்களில் கணவன் மனைவி கோபத்தில் கணவன் மனைவியை பார்த்து சில வார்த்தைகள் சொல்லுவான், அது கூட தலாக்கா போயிடும், அது கூட தலாக்காயிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் கோபத்தில் எச்சரிக்கையாக தான் ஒரு கணவன் பேசணும். ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொன்னான், உன்னோட நான் இனிமேல் சேரவே மாட்டேன்னு சொன்னான், பொதுவாக சொன்னான், உன்னோட சேரவே மாட்டேன்னு சொன்னான், அல்லது உன்னோட ஒரு வருஷத்துக்கு நான் உன் கூடவே மாட்டேன், உன்னோட சேர மாட்டேன்னு சொன்னான், அல்லது உன் கூட 4 மாதத்துக்கு வாழவே மாட்டேன்னு சொன்னான். இதுக்கு குரானில் அதுக்குரிய பேர் இருக்குதுங்க, ஈலான்னு சொல்லுவான். ஈலா, ஒரு கணவன் மனைவியை பார்த்து நான் உன் கூட வாழ்க்கை பூரா ஜிமா உறவே கொள்ள மாட்டேன்னா, அல்லது ஒரு வருஷம் ஒரு உதாரணத்திற்கு, அல்லது 4 மாதம் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ இப்படி சொன்னதிலிருந்து என்னைக்கு சொன்னானோ அதிலிருந்து 4 மாதம் ஆகிறதுக்குள்ள அந்த பெண்ணோடு அவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் கணவன் மனைவியாக நீடிப்பாங்க. இப்படி சொன்னதிலிருந்து 4 மாதம் ஆகலை, அதுக்கு முன்னால் அவளை உடலுறவு கொண்டுட்டான்னு சொன்னால் அவங்க கணவன் மனைவியாக தொடருவாங்க. அவன் செஞ்ச சத்தியத்திற்கு பரிகாரம் கொடுக்கணும். இப்படி சொன்ன நாளிலிருந்து 4 மாதம் வரைக்கும் அவளோடு தாம்பத்தியமே வைக்கல. சொன்ன நாளிலிருந்து பார்த்தீங்களா, அவங்க கூட இனிமேல் உறவே வைக்க மாட்டேன்னு சொன்ன நாளிலிருந்து 4 மாதம் ஆயிடுச்சு. கரெக்டாக 4 மாதம் முடிஞ்சா 2 பேருக்கு மத்தியில் இனிமேல் சேர முடியாத தலாக்கு ஏற்பட்டு விடும். அதுக்கு அரபியில் தலாக்க பாயின், மீட்டவே முடியாது, தலாக் ஆகிவிடும், 2 பேரும் சேர முடியாது. அப்போ எத்தனை பேர் கோபத்தில் நான் இனிமேல் அவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இல்லையா? எவ்வளோ பேர் சொல்கிறாங்க? எத்தனை பேர் கோபதாபங்களில் சொல்லுகிற வார்த்தையால் அவங்களுடைய உறவு ஹராம் ஆகிடுது. உறவு ஹராம் ஆகிட்டா பிறக்கிற குழந்தைகள் என்ன, ஹராமான உறவில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி தான் எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை பார்த்து நீ எனக்கு ஹராம் சொல்லிடாதீங்க. அரபியில் சொன்னால் அந்தி அலைய ஹராமோ, நீ எனக்கு ஹராம், நீ எனக்கு ஹராம் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னால் இது கடுமையான தலாக்கில் போய் சேர்ந்துடும். தலாக்கில் கடுமையான தலாக்குன்னு ஒன்று இருக்குது, இன்னும் அவங்க சேர முடியாது, அவ்வளோதான், 2 பேரும் சேரவே முடியாது. அப்போ கோபத்தில் மனைவியை பார்த்து நீ எனக்கு ஹராம், அந்தி அலைய ஹராம்னு சொல்லிடாதீங்க. அப்போ கோபதாபத்தில் கூட மனைவியை நீங்கள் வேறு வார்த்தையை அது திட்டுங்கன்னு அனுமதி கொடுக்கல, வேறு என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க, வேறு வார்த்தைகளை எதையாவது சொல்லுங்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட வார்த்தை இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாதீங்க. நீ எனக்கு ஆறாமு, நான் இனிமேல் உங்க கூட உறவே வச்சுக்க மாட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டீங்கன்னா அது தலாக்கில் போய் சேர்ந்துடும். அதுவும் எந்த மாதிரி தலாக்கு, மீட்ட முடியாத தலாக்கில் போய் சேர்ந்துடும். இதையெல்லாம் தயவு செய்து தெரிந்து கணவன் மனைவி இந்த விஷயங்கள் என்னங்க பேணி நடக்கணும். இல்லைன்னா உங்கள் உறவு தப்பான உறவாயிடும். ஊருக்கு நீங்கள் கணவன் மனைவி, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் அந்நிய ஆண் அந்நிய பெண், உங்களுடைய உறவு என்னங்க ஊருக்கு வேணால் ஹலாலாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் அது ஹராமான ஜினாவாயிடும். உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஜினாவில் பிறக்கிற குழந்தைகளாக ஆயிடுவாங்க. எனவே அருமையானவர்களை இந்த விஷயங்களை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த தலாக்குங்கிற சூறால அல்லாஹ் 15 சட்டத்தை சொல்றானா இல்லையா? அந்த 15 சட்டத்தில் என்ன அல்லாஹ் சொல்றான்? வாழ்ந்தாலும் அழகா வாழுங்க, பிரிஞ்சாலும் அழகா பிரியுங்க. அதான் வாழ்ந்தாலும் அழகிய முறையில் வாழணும். கணவன் மனைவியா ஒருவர் மற்றவருடைய கடமைகள் உரிமைகளை மதித்து வாழணும். பிரிந்த அழகா பிரியறதுனா என்ன? தலாக் அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற அழகான முறைகள் இருக்குதுங்க. தலாக்க உலமாக்கள் 3 வகையா பிரிப்பாங்க. தலாக் அஹ்சன், மிகச்சிறந்த தலாக். 2வது தலாக் ஹசன், அதுக்கு அடுத்த தரத்தில் நல்ல தலாக். 3வது தலாக் பித்அத், மார்க்கம் அனுமதிக்காத தவறான முறையில் தலாக் சொல்வது என்று தலாக்க 3ஆ பிரிப்பாங்க. பாருங்க, தலாக்கு சொல்வதில் கூட ஏதோ மனம் போன போக்கில் இஷ்டத்தில் கோபத்தில் அடித்து விடுறதில்ல தலாக்குங்கிறது. அதில் ஒரு பக்குவத்தை மார்க்கம் சொல்லுது, எப்படி தலாக் சொல்லணும். ரொம்ப சிறந்த தலாக்னா என்ன, அதை மார்க்கம் என்னங்க உலமாக்கள் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தந்தாங்க. 5 விஷயம் இருக்கணுங்க. முதலாவது என்ன, ஒரு பெண்ணை தலாக் சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாய நிலை வந்துருச்சு. சேர்ந்து வாழ்வதற்கு வழி இல்லையா, தலாக்கு சொல்லி ஆக வேண்டிய கட்டாய நிலை வந்துருச்சுன்னா இப்போ அந்த பெண் சுத்தமாக இருக்கிற நாட்கள், மாதவிடாய் அல்லாத 2 மாதவிடாய்க்கு மத்தியில் உள்ள நாட்கள் இருக்கு இல்லையா, அரபியில் அதுக்கு துஹருடைய நாட்கள். ஒரு பெண் சுத்தமாக இருக்கிற நாள், அந்த சுத்தமாக இருக்கிற அந்த நாட்களில் தான் தலாக்கு சொல்லணும். அந்த நாட்களில் தலாக் சொல்லணும், அதை மீறக்கூடாதுங்க.
யாராவது அதை பார்க்குறாங்களா யோசிங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு மனைவியை தலாக் சொல்லி போட்டாங்க. தெரியல பாவம், அந்தமா மாதவிடாய் வந்த காலம், அந்த நேரத்தில் தலாக் சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தகவல் வந்தபோது கடுமையாக கோவப்பட்டாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய முகம் சிவக்கிற அளவு கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, மனைவி மீட்டிக்கன்னாங்க, மீட்ட சொன்னாங்க. திரும்ப தலாக் சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா மாதவிடாய் முடிந்து அவள் சுத்தமாக இருக்கும்போது தலாக் சொல். இப்போ முதல் விஷயம், தலாக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வருதா, இப்போ அந்த பெண்மணி சுத்தமாக இருக்கிற அந்த நாட்களை பார்க்கணும். ரெண்டாவது, அந்த சுத்தமாக இருக்கிற நாட்களில் இவன் அவளோடு உறவு கொண்டிருக்க கூடாது. ஏன்னா உறவு கொண்டிருந்தா கருத்தரிச்சிடலாம். கருத்தரித்த பிறகு தலாக் சொன்னால் குழந்தை உண்டாகி அது பெரிய இம்சையாக போயிடும். அதனால அதை பேணணும். மூணாவது, சாதாரணமாக ஒரு தலாக்கு சொல்லுங்க. இதைத்தான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம், ஒரே ஒரு தலாக்கு சொல்லுங்க. ரொம்ப பேர் ஒரு தலாக்கு சொன்னால் நிகழாதுன்னு நினச்சிக்கிறான். அதனால 3 தலாக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள், பல ஜமாத்துகள் எல்லாம் எழுதியே வாங்கிடுறாங்க. 3 தலாக்குன்னு எழுதி கொடு, பெரிய பாவம் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்வதை அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் இருக்கிறேன், என்னுடைய ஹயாத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. 3 தலாக் சொல்லக்கூடாது, சாதாரணமாக ஒரு தலாக். 4வது விஷயம் என்ன, தலாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். தலாக் சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குதுங்க. நம்ம அந்த சட்டத்தை ஒரு தனி கிளாஸாக தான் எடுக்கணும். தலாக் சொல்றதுக்கான நிறைய வார்த்தை இருக்கு. அதுல சாதாரண தலாக் என்ற அந்த வார்த்தையை சொல்லணும். 5வது, ஒரு தலாக்கு சொல்லி நீங்க அப்படியே விட்டுட்டாலே 3 மாதவிடாய் காலம் முடிந்து விட்டால் அவங்க கணவன் மனைவிங்கிறதுலேருந்து விடுபட்டுருவாங்க. ஒரு தலாக் சொன்னா 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அப்படியே கணவன் மனைவியாகத்தான் இருப்பாங்க. 3 மாதவிடாய் காலம் முடிஞ்சிட்டா கணவன் மனைவிங்கிற உறவு முறிஞ்சிடும். இதுதான் உள்ளதுல அழகான தலாக். அல்லாஹ் சொல்றான், தலாக்கு சொன்ன பிறகு அந்த பெண் இதா எங்க இருக்கணும் தெரியுமா, கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணுங்கிறான். கணவனுடைய வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு ஓதக்கிற வசனத்துல அல்லாஹ்வே சொல்றான், நீங்களும் அப்பெண்களை வெளியேற்றக்கூடாது, அவங்களும் வெளியே போகக்கூடாது, ரெண்டுமே ஹராம். லா துஹ்ரிஜூஹுன்ன வலா யஹ்ருஜுன, அந்த பெண்களை நீங்களும் வெளியேற்றக்கூடாது, அவங்களும் வெளியே போகக்கூடாது. அதுல அல்லாஹ் ஒரு ரகசியம் வச்சிருக்கிறாங்க, கணவனோடு வாழ்ந்த வீட்டில் தான் இதா இருக்கணும். அல்லாஹ் சும்மா சொல்லுவானா என்ன? அப்ப ரப்புடைய இந்த சட்டத்தை நம்ம யாராவது மதிக்கிறோமா என்ன? அடுத்து என்ன, அந்த பெண்ணுக்கான நஃபகா, அதாவது இத்தாகால ஜீவனாம்சத்தை கொடுக்கணும். அடுத்து என்ன, நான் சுருக்கமா வர்றேன், அந்த தலாக் சொல்லி பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அந்த தம்பதியருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு அந்த தாய் கூலி கேட்கலாம். இப்போ பாலூட்டுவதற்கு ஒரு பெண் கூலி கேட்கலாமா? தான் குழந்தைக்கு பாலூட்ட. கணவன் மனைவியா இருக்கும் போது பாலூட்டுவது தாயுடைய கடமை, அப்ப காசு கேட்க முடியாது. பிரிஞ்சுட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, தலாக்காயி பிரிஞ்சுட்டாங்க, கை குழந்தை இருக்குது. இப்ப அந்த குழந்தை சொல்லலாம், குழந்தை யாருடையது? உன் குழந்தை தானே. யார்? அந்த முன்னாள் கணவனை பார்த்து சொல்லலாம், இந்த குழந்தைக்கு நான் பால் ஊட்டணும்னு சொன்னா எனக்கு நீ கூலி கூடுன்னு கேட்கலாம். இது எப்பங்க? தலாக்கெல்லாம் முடிஞ்சு இதா முடிந்த பிறகு அந்த பெண் பால் ஊட்டுவதற்கு என்ன கேட்கலாம்? கூலி கேட்கலாம். அதை பத்தி இந்த சூரா பேசுது. எல்லாவற்றுக்கும் மேலாக தம்பதியர் பிரிஞ்சிட்டாங்க, குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளை யார் வளர்க்கணும்? ஹதீஸ்ல ஃபிக்ஹ்ல தனி பாடமே வரும், குழந்தையை யார் வளர்ப்பது, பிரிஞ்ச பிறகு யார் வளர்க்கிறது. இந்த விஷயங்களிலெல்லாம் நாம ஷரியத்துடைய சட்டங்களை மதிக்காம இருக்கிறோம். அல்லாஹ் இந்த சட்டங்களுக்கு என்ன பேர் சொல்றான் தெரியுமா? ஹுதூதுல்லாஹ். இவைகள் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறானோ ஃபக்கது ஸலம நஃப்ஸா, அவன் தனக்கு அநீதி இழைத்துக் கொண்டான் என்று சொல்றான். எனவே அருமையானவர்களே, 1 மாத காலம் அல்லாஹ்வுடைய அருள்மறையை நாம கேட்டோம். அல்லாஹ்வுடைய அருள்மறையை கேட்கறது மட்டுமல்ல, ஓதுவது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிற எல்லா சட்டங்களும், அது வியாபாரமானாலும் திருமணமானாலும் விவாகரத்தானாலும் சொத்து பிரச்சனையானாலும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வேதத்தின்படி நாம் நடந்தால் உலகத்தில் பிரச்சனை இல்லை. இதே சூறால தான் அல்லாஹ் தக்வாவுடைய 5 பலன்களை சொல்றான். நீங்க அல்லாஹ் பயந்தா, அல்லாஹ் பயப்படுறதுனா என்ன? நிக்காஹலையும் அல்லாஹ் பயப்படணும், தலாக் சொல்றதா இருந்தா அல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ் பயந்து நடந்தா உங்களுக்கு 5 பிரயோஜனங்கள் உண்டு என்ன அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்ன? அல்லாஹ் பயந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும், எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடும். 2வது என்ன? அல்லாஹ் பயந்தீங்க, அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் வரும். 3வது என்ன? அல்லாஹ் பயந்து நடந்தீங்க, உங்க காரியங்கள் எல்லாம் லேசா போயிடும். 4வது அல்லாஹ் பயந்தீங்கன்னா
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். 5வது அல்லாஹ்வை பயந்தீங்கன்னா மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். எனவே குர்ஆனுடைய இந்த சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்வானாக. ரமதானுடைய கடைசி வந்து விட்டது. சொல்லுவாங்க அல் இப்ரத்து பில் ஹவாத்தீம், முடிவு எப்படி என்பது தான் கவனிக்கப்படும், துவக்கம் அல்ல, முடிவு தான். வாழ்க்கைன்னு ஒரு முடிவு இருக்குது, அந்த முடிவு நல்லா இருந்தாதான் மனுஷனுக்கு நிம்மதி. அதே போலதான் ரமதானுடைய துவக்கங்கள் எப்படி இருந்திருக்கலாம் தெரியாது. முடியக்கூடிய நேரத்தில் வீண் விளையாட்டுகளில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு இந்த மாதத்தில் செஞ்ச அமல்களை எல்லாம் வீணாக்கிறாதீங்க. அதனால முடியக்கூடிய நேரத்தில் அமல்கள் முடியும் போது நிறைய திக்ர் செய்யணும். அல்லாஹ் தொழுக முடிச்சா திக்ர் செய்யணும், ஹஜ் முடிஞ்சா திக்ர் செய்யணும். ரமதான் முடிகிற இந்த நேரத்தில் அல்லாஹ்வும் சொல்றான், நிறைய திக்ர் செய்து இந்த மாதத்தை நிறைவு செய்யுங்கள் என்று. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரமதானை அவனுடைய பொருத்தத்தோடும் நரக விடுதலையை பெற்ற நிலையிலும் இந்த ரமதானை நமக்கு நிறைவு செய்து தருவானாக. வாழ்க்கையில் இன்னும் பல ரமதானை ஆரோக்கியத்தோடும் நல்லறங்களோடும் அடைகிற வாய்ப்பினை தந்தருவானாக. குர்ஆனுடைய ரமதானுடைய பொருட்டால் இந்த உம்மத்தை சூழ்ந்திருக்கிற எல்லா குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா